நரேந்திரரின் தீவிர தியான பயிற்சி. கடவுள் என்ற ஒருவர் இருந்தால் அவர் நிச்சயமாக உண்மையான பிரார்த்தனைக்கு செவிமடுத்து பக்தன் முன் தோன்றுவார். அவரை உணர்வதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் வாழ்க்கையே பாழாகிவிடும் என்று உறுதியாக நம்பினார். உண்மையை அறிய வேண்டும், இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இந்த நாட்களில் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. இப்போதிலிருந்து நரேந்திரர் ஒரு புதிய முறையில் தியான பயிற்சியை செய்ய ஆரம்பித்தார். இறைவனை உருவமுடையவராக நினைத்தாலும் உருவமற்றவராக நினைத்தாலும் மனித வடிவையோ குணங்களையோ ஏற்றாமல் நம்மால் அவரை தியானிக்க முடியாது. இறைவா, உன் உண்மையான வடிவத்தை காண என்னை தகுதியுடையவனாக்கு என்று பிரார்த்தித்தார். அதன்பின் மனத்திலிருந்து எல்லா எண்ணங்களையும் நீக்கிவிட்டு காற்றில்லாத இடத்தில் எரியும் தீபச்சுடர் போன்று மனத்தை ஆடாது அசையாது வைத்திருக்க பயிற்சி செய்தார். இவ்வாறு சிறிது காலம் பயின்றதும் அவரது மனம் பரிபூரணமாக அடங்கிவிட்டது. சில வேளைகளில் அவருக்கு உடல் உணர்வும் கால உணர்வும் கூட இல்லாமல் போயின. ஆதாரம் எதுவும் இல்லாமல் மனத்தை ஒருமுகப்படுத்தி நிலைநிறுத்தினால் மனத்தில் ஒருவித அமைதி பேரானந்தம் ஊற்றெடுத்து பெருகும். தியானம் நிறைவுற்ற பின்னரும் அந்த ஆனந்த போதை நீண்ட நேரம் இருக்கும். எனவே இருக்கையை விட்டு உடனடியாக எழுந்திருக்க மனம் வருவதில்லை. அத்தகைய தியான ஆனந்தத்தை சுவைக்கத் தொடங்கினார் நரேந்திரர்.